சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மாநிலங்களவையில் காலியாக உள்ள எம்பி பதவிகளுக்கு கர்நாடக மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இன்று தேர்தல் தொடங்கியுள்ளது. அந்தந்த மாநில எம்பிக்கள் வாக்களிக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா கூறுவதை கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இது பற்றிய விவரம் என்ன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடகாவில் வரும் 29ஆம் தேதியுடன் காலியாக உள்ள 4 மாநிலங்களவை எம்பிக்களுக்கான தேர்தலானது இன்று நடைபெறுகிறது. கர்நாடகாவில் மொத்தம் 224 எம்எல்ஏக்கள் உள்ளார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த 4 எம்பிக்களுக்கான தேர்தலானது நடைபெறுகிறது. ஒரு எம்பிக்கு குறைந்தபட்சம் 45 வாக்குகள் பெற வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 4 காலியிடங்களுக்கு 5 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் தரப்பில் தற்போது 134 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களால் கணிசமாக 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும் ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சுயேட்சை வேட்பாளர் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். அவர்தான் முன்னாள் பாஜகவை சேர்ந்த ஜனார்தன ரெட்டி. இவர் காங்கிரசுக்கு வாக்களிப்பதால் காங்கிரஸ் முழுமையாக 3 இடங்களை கைப்பற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாஜகவுக்கு தற்போது 66 எம்எல்ஏக்கள் உள்ளதால் அவர்களால் ஒரு இடத்தை பூர்த்தி செய்ய முடியும். மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு தான் தற்போது மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அறிவித்திருப்பதால் அந்த 66 இடங்களில் 45 எம்எல்ஏக்கள் போக மீதமுள்ள 20, அதே போல மதசார்பற்ற ஜனதா தள கட்சியிடம் உள்ள 19 என மொத்தம் 40 எம்எல்ஏக்கள் தற்போது வாக்குகளாக மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு கிடைக்கும். ஆனால் மீதம் உள்ள 5 பேருக்கு என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. யாரேனும் மாற்றி வாக்களித்தால் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது மதசார்பற்ற ஜனதா தளம் கையாள முயற்சி செய்து வருகிறது. இது ஒரு நம்பர் கேம் என்று சொல்வார்கள். இதில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு வெற்றி கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை யாராவது மாற்றி வாக்களித்தால் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக நேற்றே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் ஒரே இடத்தில் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு தற்போது இன்று அழைத்து வரப்பட்டு வாக்களிக்க இருக்கிறார்கள். இதே நிலைமையைத்தான் பாஜகவும் கையாண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மாநிலங்களவை தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் ஓரிரு மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலின் அடிப்படையில் கர்நாடகாவில் அரசியல் வியூகங்களை காங்கிரஸ் எப்படி வகுத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் தற்போது இந்த தேர்தல் மிக முக்கியத்துவமானதாக கர்நாடகாவில் பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.